உள்ள அந்த வீடு குளுகுளுன்னு இருக்கான். உட்காந்து பேசலாம். என் பையன் தூங்குறான். ஸோ ஃபேன் இல்லைன்னா தூங்கவே மாட்டான். அதோட தூங்குறான். அப்புறம் நான் பேசின டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் நானே வெளியே வந்துட்டேன். என்ன மரத்துக்கு கீழே போய் உட்காந்து பேச முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, அங்கே கொஞ்சம் இடம் ஓகேவாக தான் இருக்கு, போகலாம். கரண்ட் இல்லாமல் எப்படா லைவ் போடுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கரண்ட் வந்துருச்சு. நேர்த்து கொட்டிடுச்சு 10 நிமிஷத்துக்குள்ள. சாமி, தேங்க்யூ. யாரோ ஒரு லைக் போட்டுங்க, பட் யாருன்னு தெரியல. மெசேஜ் பண்ணுங்க. யாரையுமே காணே, எல்லாரும் இன்னைக்கு லீவா லைவுக்கு. நேற்று மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லுங்கன்னு ஒருத்தன் உசுர வாங்கினேன். சொன்னனால அப்படியே காண யாரையும். சொன்ன மாதிரியே நடந்துருச்சா? ஃபஸ்ட்டு இதுக்கோசரமே விட மாட்டேன், தவறே கிடைக்க மாட்டேங்குது. டைம் என்ன இன்னைக்கு? ஆக்சுவலாக லைவ் நான் வந்ததே லேட்டு, 12:25 ரீகனெக்டிங்கே வருது. நேற்று லைவ் முடிக்க போகிற நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு கமெண்ட் மேலே கமெண்டு. ஆனால் லைவ் போட்டு சரி போதும், நம்ம தான் பேசுகிறேன். இல்லைன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளோதான் லைவ் முடிச்சுடுவேன். இல்லை தனியாக எவ்வளோ நேரம் பேச முடியும்? ஒரு லைவ் ஆள் இருந்தாங்கன்னா மட்டும் 1 மணி நேரம் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு நேற்று. பட் முடிக்க போகிற நேரத்தில் வந்து நிறைய வந்து பேசிகிட்டே இருந்தாங்க, நல்லா பேச முடியலை. ஸோ அதனால சாரி, லைவ் முடிச்சிட்டேன் நான். ஏன்னா அதுதான் என்னோட டைம். இன்றைக்கெலாம் சமைச்சு முடிச்சுட்டு தான் வந்து லைவில் உட்காந்தாச்சு. நேற்றுலாம் பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கவே இல்லை. அப்புறம் லஞ்சுக்கு வந்துடுவார் ஹஸ்பண்டு. ஸோ அதனால் லைவ்ல நியூவாக இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் ப்ளஸ் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.